ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு படத்த தான் கொண்டு வந்திருக்கேன். இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன உயிர்ன்னு ஒரு தரமான ஒரு கிரைம் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் சொன்னா ஒண்ணுமே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கிணத்துக்குள்ள அடையாளம் தெரியாம ஒரு சடலம் இருக்கு. அந்த சடலத்த எடுத்து பார்த்தா அது ஒரு பெண்ணா இருக்கு. சரி இது நார்மலா ஒரு சூசைட் கேஸா இருக்கும். நம்ம ஹீரோ முடிக்கலாம்னு நெனைக்கும்போது, சரி நம்ம விசாரிச்சு பார்க்கலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த கேஸ. அப்பதான் தெரியுது இது சாதாரண ஒரு சூசைட் கேஸ் இல்ல. யாரோ கொலை பண்ணி போட்டுருக்காங்கன்னு. அப்ப நம்ம ஹீரோ ஒண்ணொண்ணா இந்த கேஸ விசாரிக்கும்போது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன். இந்த ட்விஸ்ட்ல நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. கடைசில ஒரு எமோஷனலாவும் இருக்கும். ஓகே கைஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். அப்படி படத்துக்குள்ள போறது முன்னாடி நான் உங்கள் ஓன் ஏஜ் தமிழ் சேனல். புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா ஒரு அண்ணன், தங்கச்சி உட்காந்துட்டு இருக்கான். அந்த தங்கச்சி வந்து நான் ஜன்னல் சைடா உட்கார்றேன். அவன் அண்ணன் கிட்ட கேட்க, அண்ணன் ஒத்துக்க மாட்றான். இல்ல நான் இங்க தான் உட்காருவேன். நீ வேணா எதுக்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்ப. அவங்க அம்மா கிட்ட சொன்னவும், பரவாயில்லப்பா அண்ணன் பேச்சு கேளு. அங்க போய் உட்காந்துக்கோ அப்படி சொல்லி அனுப்பிடுறாங்க. அடுத்து அந்த பொண்ணும் அங்க போய் உட்காந்து விண்டோ சீட்டை பார்த்துட்டு இருக்கு. அதே டைம்ல டிடிஆர் வந்து உங்க டிக்கெட் எடுத்து காட்டுங்க செக் பண்ணணும்னு சொல்ல, அவங்க 4 பேரும் டிக்கெட் எடுத்து காட்டுறாங்க. கரெக்டா இருக்கு உட்காருங்கன்னு சொல்லி டிடிஆர் போவ. அப்பதான் அண்ணன்காரனை கவனிக்கிறான். அங்க பார்த்து தங்கச்சியை காணோம். இது பார்த்து தங்கச்சி எங்க போனான்னு மாரி அவங்க அம்மா கிட்ட கேட்க, அவங்க அம்மா அப்பதான் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா தங்கச்சியை காணோம். அப்படியே எங்க அப்பா அம்மா 2 பேரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. எங்க என் பொண்ணு எங்க என் பொண்ணுன்னு மாறி மாறி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்லாம் தேடி பார்க்குறாங்க. கடைசி வரைக்கும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்படியே இந்த படத்தோட பேர் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வேற யாரும் இல்லை. ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு சின்ன பையன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதான் நம்ம ஹீரோ. அவன் தங்கச்சி அங்கே உட்கார வச்சிருக்கலாம். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம தான் தங்கச்சியை தொலைச்சிட்டோம்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியிலே உட்காந்துட்டு இருக்காரு. தினமே இதே மாதிரி தான் ஒரு கனவு வந்துட்டு இருக்கும். அப்படியே அழுந்து ஏஞ்சிக்காரு நம்ம ஹீரோ. அடுத்து அவங்க ஒய்ஃப் வந்து பாக்குறாங்க. என்னங்க ஆச்சு, ஜுரம் எதுவும் அடிக்குதான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சுகமா உட்காந்துட்டு இருக்க. என்ன திருப்ப உங்க தங்கச்சி கனவே தானா? அவங்க இவ்வளவு நேரம் எங்கன்னா ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்க தான் உங்க தங்கச்சி நினைச்சே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அது உங்க மேல ஒரு தப்பு இல்லை. உங்களுக்கும் சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சுனால தானே நீங்க விண்டோ சைடு உட்காந்துட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க, உங்க தங்கச்சி எங்கன்னா ஒரு இடத்துல ஜாலியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்பட்டு, இன்னைக்கு பரேட் இருக்கு நீங்க போலியான்னு கேட்கும் போது, ஆமா போய் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி சரி இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் காட்டுறாங்க. என்னையா அவன் ஒண்ணுமா வந்துட்டு இருக்கான், அவன் எப்பதான் வருவானு நெறி பேசிட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு இந்த இடத்தாண்ட வந்துடுறாரு. அடுத்து பரேடும் நடக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல ஜாயின் ஒருத்தர் காட்டுறாரு. இவர் இந்த இடத்தாண்ட சப் இன்ஸ்பெக்டரா வேலை செய்வாரு. என் மனைவி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து நாங்களும் அவங்க மனைவி பார்க்க வராங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்பதான் தெரியுது. ஒண்ணுமே உங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்குது போல. அதை பத்தி தான் கேட்க வந்திருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. சரி உள்ள போய் கேட்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் சொல்றாங்க, நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை முக்கால்வாசி கிட்ட கண்டிப்பா எல்லாருக்கும் குழந்தை பிறந்துடும். ஆனா ஏன்னு தெரியல உங்களுக்கு மட்டும் குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஜாய் கேட்கறாரு எதுக்கு காரணமா இருக்கும், என்ன காரணமா இருக்கும்னு கேட்க, முக்கியமா ஏஜ் ஃபேக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏஜ் ஃபேக்டர் இருந்து என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் குழந்தைலாம் பிறந்திருக்கு. ஆனா என்ன காரணம் எனக்கே சரியா தெரியல. இன்னொரு ஒரு விஷயம் ஹியூமோகுளோபின் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த ட்ரீட்மெண்ட் 3 மாசம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்தாவும் அங்க இருக்க குழந்தைங்களாம் பார்க்கும்போது நம்ம ஜாய்க்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் ரொம்பவே கஷ்டமாவே இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் குழந்தை இல்ல மாதிரி அவங்க ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்க. அதே டைம்ல 2 பேர் வராங்க. வயசான பாட்டி அம்மா அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க பையன் ரொம்பவே டார்ச்சர் பண்றான். நாங்க இருக்கிறது வெறும் இந்த ஒரே ஒரு வீடு மட்டும் தான். அந்த வீடை வித்துத்தா, எனக்கு காசு தேவைப்படுதுன்னு ரொம்ப நாளா கேட்டு இருந்தான். இன்னைக்கு அப்பா மேல கை வச்சுட்டான். அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோ அங்கேயே ஒரு ஏட்டு மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த ஏட்டு பார்த்தா ஃபோன் பேசிட்டு இருக்கா வேற யாருக்கிட்டோ. அவர் பார்த்தா ஹிந்தியில பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது போல. ஏதோ சமாளிச்சு பேசிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வர. நம்ம ஹீரோ ஃபோன் பிடிங்க வாங்கி பேசுறாரு. ஏதோ ஒரு கேஸ் ஃபைல் மாதிரி ஏதோ இருக்கு. அதை எழுதிட்டு இருக்க. அடுத்த ஃபோன் கட் பண்ணிட்டு முதல்ல இந்திய கத்துக்க வேலையை பாருப்பா அப்படின்னு இந்த ஏட்டு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புற மாதிரி தெரியுது. அப்படியே நைட்டு தான் காட்டுறாங்க. அங்க 2 பேரும் பிடிக்க என்ன இந்த நேரத்தை சுத்திட்டு இருக்குன்னு கேட்கும் போது, இல்ல என் ஃப்ரெண்டுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சாதான் டீ குடிக்க வந்துன்னு இருக்கும் போது, உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா சரியில்லை மாதிரி தெரியுது. என்ன உன் பேருன்னு கேட்கும் போது, என்ன ஒரு பேர் கேட்குறீங்களா, அவர் ஆக்டர் என்னும் போது, ஆக்டரா தம்பி நீ என்ன படத்துல நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் என்னும் போது, சரி இல்லை சார் ஒன்றும் படம் வெளியே வரல, வரப்போது இன்னும் கொஞ்சம் நல்ல படம்னும் போது நம்ம ஹீரோ நீ படம் நடிச்சு வெளியே வந்தாதான்ப்பா நீ ஆக்டர், இப்போத்தின்னு ஒரு நார்மலான பீப்புள் தான். அடுத்தது உன்னோட அட்ரஸ் எல்லாம் இந்த ஏட்டிட்ட குத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கிளம்பிட நம்ம ஹீரோ. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஃபோன் வருது. நம்ம ஹீரோவும் பேசும்போது, ஓ அப்படியே எந்த இடம் எந்த கிணறுன்னு கேட்கறாங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு மர்ம நபரால கொலை பண்ணி போட்டாங்களா இல்ல சூசைடா என்னன்னு தெரியல. கிணத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கா. நம்ம ஹீரோ அடுத்த மொத்த பேர் அங்க போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அப்படியே முழுகி நிலைமையில இருக்கு அந்த கிணத்துக்குள்ள. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. அடுத்து ஃபயர் ஃபைட்டர் கூப்பிட்டு இந்த பாடியை முதல்ல எடுக்கணும்னு மாதிரி எல்லாரும் உள்ள இறங்கி அந்த பாடியை மட்டும் வெளியே தூக்கிடுறாங்க. வெளியே தூக்கி போட்டா சரியான நாரத்தை அடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோனால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மாதிரி கமெண்டிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற ஆள் தான் பிடிங்க சார் கச்சிப்பு, இது ஃபர்ஸ்ட் டைம்ல இதே மாதிரி தான் இருக்கும், போக பழக்குங்க மாதிரி பேசிட்டு போயிடுறாரு. இந்த பாடி ஒன் சைடா இருக்குன்னு எல்லாரும் அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு இருக்காங்க. கூட நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆரம்பிக்குது.
வீட்டுக்கு போனவர் என்ன பண்றாருன்னா 1 மணி நேரமா போட்டு அந்த கைய புடிச்சு வாஷ் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்னங்க வந்ததுலேருந்து கையை வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது எனக்கு வித்தியாசமான ஸ்மெல் வருது நீ வேணா மூந்து பாருன்னும் போது மூந்து பார்க்குறாங்க. ஏங்க சோப்பு வாசனை தான் வருது எந்த வாசனையும் வரல ஏன் குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்க நேரத்தில் ஜாய் ஒய்ஃப் வராங்க. ஏதோ பிரியாணி செஞ்சிருக்காங்க போல எடுத்துட்டு வந்து கொடுக்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கையை பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்கும் போது அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல வந்ததுலேருந்து சோப்பு கையை போட்டு கழுவுறாரு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு போது அங்க இருக்க ஜாய் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் போக பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்ணிருக்காரு போல. தம்பி சீக்கிரமா பட்டாசுன்னு நம்ம ஹீரோவும் போறாரு. என்னாச்சு அந்த கேஸ் பத்தி சொல்லணும் போது சரி இது எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் நடக்கல செக்ஸுவல் அசால்ட்டோ எதுவுமே நடக்கல நார்மலா ஒரு சூசைட் கேஸ் மாதிரி தான் சேர்த்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரிப்பா அந்த பொண்ணு போட்டோ எடுத்தோம்ல அதில் பார்த்தா அவ கையில ஏதோ ஒன்று எழுதி இருக்கு இது என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல என்ன லாங்குவேஜ்ப்பா தெலுங்கு எதுனா இருக்குமான்னு கேட்கும்போது தெலுங்குலாம் இல்லை சார் இது வந்து கன்னட லாங்குவேஜ் ராஜுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ராஜு யாருன்னு கேட்கும்போது தெரியல சார் மேபி அவரோட ஹஸ்பண்ட் பேராவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சீக்கிரமா இந்த கேஸ் என்ன நீ பாரு இது ஏதோ நம்ம ஊர் ஆளுங்க மாரி தெரியல நாடோடிகள் மாரி தெரிறாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்க ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது என்னன்னு சீக்கிரமா போய் பாரு அடுத்து வெளியூர் ஆளுங்களாம் எங்கெங்க தங்கியிருக்காங்களோ அந்த மொத்த விஷயத்தையும் பார்த்துட்டு இவங்களை யாருன்னா தெரியுமான்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் சொல்ல நம்ம ஹீரோ ஒரு நாள் போய் அந்த கிணத்து சைடு பாக்குறாரு. இது நார்மலா சூசைடா இல்ல யாராவது கொலை பண்ணி போட்டுருந்தா வேற என்ன இருக்கா இல்லையான்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. அடுத்தது வெளியூர்ல இருந்து இங்க பழைக்க வந்தவங்க தனியா வீடுலாம் கட்டியிருப்பாங்க போல அதுக்கான இடம்லாம் இருக்குது போல அங்க போய் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்க வசந்தின்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் மாதிரி தெரியுது. அது நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை பத்தி அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பேர் சோபா சார் நான் கட்டிட வேலையில தான் அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது அடுத்த ஹஸ்பண்ட் ஒருத்தர் அது தவிர எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு இந்த வசந்தி சொல்ல சரி அந்த சோபோட ஃபோன் நம்பர் இருந்தா தானும் போது இல்லை சார் அந்த பொண்ணு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாது ஃபோன் நம்பர்லாம் இல்லை சார் அடுத்து இந்த விஷயம் நான் சொன்ன சொல்லிடாது சார் என்னுடைய தங்கச்சி வந்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு விசாக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இப்போ போலீஸ் கேஸ் இதுன்னு ஆனால் விசா கிடைக்காம போயிடும் சார்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து அந்த வசந்தி இன்னொரு விஷயமா சொல்றா எங்களுக்கு வேலை கொடுத்த அந்த ஓனர்கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க அந்த பொண்ணை பத்தி என்ன தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வசந்தி சொல்ல அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியணும் போது இதே மாதிரி பல பேர் நிறைய பேர் வருவாங்க வேலைக்காக அதே மாதிரி சேர்த்து விட்டோம் அந்த பொண்ணு தான் ஆனா 2 வாரமா அந்த பொண்ணு ஆளே காணணும் போது எப்படி 2 வாரமா ஆளை காணும் நீ கரெக்டா சொல்றேன்னு கேட்கும் போது இல்ல சார் இந்த பில்டிங் 2 வாரமா கட்டிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தோம் அப்பதான் அவள் கடைசியா பார்த்தேன் ஒன்னும் இது வரைக்கும் நான் பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சார் இதோட ஃபோன் நம்பர் என்ன உனக்கு இருக்கு ஆதார் கார்டு அதே மாதிரி இருக்கான்னு கேட்கும்போது இல்ல சார் அவ வந்து ஒர்க்ல கரெக்டா இருப்பா எனக்கு ஒர்க்கும் அன்னைக்கு 6 மணிக்கே வந்துருவா அவளை கூப்பிட்ற மேலே எந்த ஒரு விஷயமும் இருக்காது கரெக்டாகவும் பண்ணிடுவா ஒரு நல்ல பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அவன் வீட்டு அட்ரஸ் அவன் புருஷன் என்ன வேலை செய்யறான்னு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா சார் அவன் புருஷன் வந்து படத்துல ஹார்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ வேலை செய்யறேன் நான் கேள்விப்பட்டேன் சார் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு விஷயமும் அந்த அளவுக்கு தெரியாது சார் சரியா அப்படின்னு ஆளு சொல்றாரு. அடுத்து நம்ம சோபா கையில பச்சை கொடுத்துருந்துச்சுல அது நீ என்னைக்கெல்லாம் பாத்துக்கிறியான்னு கேட்கும்போது இல்ல சார் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றான். சரி அதோட வீட்டு அட்ரஸ் என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது சார் தெரியும் சார் அந்த கிணறு பக்கத்திலே ஒரு ரயில்வே ட்ராக் போகும் அது பக்கத்துல தான் வீடு அப்படின்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அந்த டைம் அந்த ஆளு என்ன சொல்றாருன்னா அந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து ராஜுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஆல்ரெடி ராஜு தான் கண்டுபிடிச்சிருப்பார்ல சரி ராஜு தான் இருப்பான் இவன் தான் கன்ஃபார்ம் போல அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த ரயில்வே பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சுல அந்த வீட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க அதை பார்த்து ஒரு மரியாதை இருக்கு அடுத்து உள்ள போய் வேற என்ன பொருள் என்ன கிடைக்குதா அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. அங்க சின்ன பசங்களா இருந்துன்னு சொன்னாங்களே எந்த ஒரு துணியும் இல்லை எதுவுமே இல்லை இங்க சின்ன பசங்க இருக்குன்னு கேள்விப்பட்டா எந்த ஒரு துணியும் இல்லை எதுவுமே இல்லை நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல நம்ம ஜாய் வந்திருப்பார்ல அவருக்கு ஏதோ ஒரு 2 போட்டோ கிடைக்கிற மாதிரி தெரியுது. சார் இங்க பாருங்க சார் ஒரு 2 போட்டோன்னு காட்டா என்னன்னு பார்த்தா அதுல அங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு ஃபேமிலி போட்டோ அடுத்தது அந்த சோபா அடுத்து அந்த 2 பசங்க கூட எடுத்த ஒரு போட்டோ மாதிரிலாம் இருக்கு இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்து அந்த போட்டோ எடுத்துட்டு வந்துடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அடுத்து அந்த கட்டிட வேலை ஓனர் இருக்காரு இல்லையா அவரை கூட்டிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு போட்டோ காட்டுறா இந்த போட்டோல யாரா இருக்குது நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அடுத்து அந்த 2 பசங்க இருப்பாங்களா அந்த போட்டோ எடுத்து காட்டாரு இது அவங்க 2 பசங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி உனக்கு கரெக்டா தெரியுதுன்னு கேட்கும்போது இல்ல சார் ஒரு வாட்டி கட்டிட வேலை இருக்கும்போது கூட்டிட்டு வந்தா அது நான் பார்த்துருக்கேன் நல்லா சார் சொன்னேன்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஃபேமிலி போட்டோ இருக்கல அந்த ஃபேமிலி போட்டோ எடுத்து காட்டா இது இருக்கான் பாருங்க சார் இவன் தான் சார் ராஜு இவன் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இவன் தான் அந்த ஆளுன்னு. அப்படியே நம்ம ஹீரோ அந்த கேஸை பத்தி மேலதிகாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் இதே மாதிரி நடந்துச்சு சார் இந்த மொத்த விஷயத்தையும் சரி இப்போ அந்த ராஜு இருக்கல அவனை கண்டுபிடி அவனுக்கு ஃபோன் நம்பர் என்ன இருக்கா பாரு விசாரிச்சு பாருன்னும் போது சார் இல்லை சார் அவனுக்கு ஃபோன்ல எதுவுமே இல்லை படத்துல ஹார்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற மாட்டேன் கேள்விப்பட்டேன் சார் என்னும் போது சரி அவனை சீக்கிரம் விசாரிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த போலீஸ். சொல்ல ஒன்று மறந்துட்டேன் நேற்று இந்த கட்டிட ஆளை விசாரிக்கும் போது அந்த ஓனர் சொல்லியிருப்பாரு சார் அவன் கர்நாடகால இருந்து வந்த ஒரு ஆளு தான் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த ஊருக்கு தான் இவங்க 2 பேரும் போலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி இப்போ எதுல போலான்னு கேட்கும் போது ட்ரெயின்ல போலாம் நம்ம ஜாய் சொல்ல ட்ரெயின் எதுக்குப்பா நம்ம பஸ்லேயே போயிடலாம் எனக்கு ட்ரெயின்னா கொஞ்சம் பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அடுத்து பஸ்ல டிராவல் பண்றாங்க இங்க கர்நாடகாக்கு அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ட்ட இதே மாதிரி சொல்லிட சரி நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி 2 போலீஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அடுத்தது நம்ம ஜாயும் அப்படியே போலீஸ் வண்டியில ஏறி அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை எங்கன்னா உங்களுக்கு தெரியுமா எங்களை எங்கெல்லாம் தெரியுமான்னு இதை பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு என்ன தெரியல சரியா தெரியல
அப்படின்னு ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. டீ கடையில உட்காந்து டீ குடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஜாய் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ உங்க சிகரெட் தாங்க நான் பத்த வச்சுக்கிறேன் என் சிகரெட் அப்படின்னு சொல்லி வாங்குறான். அந்த ஆளை பார்த்து நம்ம ஜாய் மிரண்டே போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த ராஜு பையன் தான் நின்று இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே ராஜியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எப்படி சோபாவை தெரியும் சொல்லணும் அப்படியே அவங்க சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே கதையாவும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவன் ஒரு வாட்டி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துருப்பான். அந்த சோபா பொண்ணை பார்த்தவொடனே இவனுக்கு ரொம்ப லவ் ஆகிட்டு இருக்கும். கடைசியில் தான் அவனுக்கு தெரியுது இது நம்ம ஒரு பொண்ணுன்னு. கடைசியில் என்ன பண்ணிடுறான்னா அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிக்கிறான். இவன் வந்து இந்த சொப்பு சாமானு இதுக்கு பற்றி அதே மாதிரி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி தான் ஒரு நல்ல வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. போக இதே மாதிரி எந்த பொருளும் வாங்காதனால ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டு இருக்கான். அதோடு ரொம்பவே கடனில் இருக்கனால இவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டைலாம் வந்திருக்கு. அப்போதான் இந்த சோபாவோட தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தன் கணேசன் ஒருத்தன் தெரிஞ்சிருக்கு. சரிப்பா இந்த ஊருக்கு வா, கேரளா இருக்கிற ஒரு சின்ன ஊருக்கு வா, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவன் தான் சேர்த்து விட்டுருவான் போல. அந்த மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்களும் அவனை நம்பி இந்த கேரளாவுக்கு போகணும், அந்த சின்ன கிராமத்துக்கு போகணும். அவன் தான் அந்த வீடுலாம் செட் பண்ணி கொடுத்துருந்தான். நான் காலைல வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவேன். அதோட ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்கள் பசங்களே நான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வேலைன்னு சுற்றிட்டு இருந்தேன். அடுத்தது போக தான் தெரிய ஆரம்பிச்சிட்டு தான் இந்த கணேஷ் பையன் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான். என் பசங்களையும் ரொம்பவே நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எப்பவுமே நான் குடிச்சிட்டு வந்து எப்பவுமே வீட்டில் பத்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நான் ரெகுலராக பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் குடிச்சிட்டு நைட்டு வந்தேன். அப்போ பார்த்தா அந்த கணேஷோட வண்டி வீட்டில் நின்று இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஏன்டா அந்த வண்டி இங்கே நின்றுட்டு இருக்கு, நான் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா அங்கே உள்ள வேற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. என்னடா சத்தம் கேட்டிருக்குன்னு அங்கே இருக்க வாட்டில் எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கள்ள தொடர்பில் இருந்திருக்கான் போல இந்த கணேஷ். இதை பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அழுவ ஆரம்பிச்சிடுறான். இங்கே அடுத்தது சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கணேஷ் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஓரமாக வந்துட்டோம். கேரளாவில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்துட்டோம். அவன் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஓரமாக வந்துட்டோம். அவனும் ரொம்ப நாள் வராமல் தான் இருந்தான். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் திருப்பம் வந்துட்டான். திருப்பம் எங்கள் லைஃபை கெடுக்கலாம் ட்ரை பண்ணான். என் பொண்டாட்டி நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் மதிக்கிற மாதிரி தெரியல. அதனால் என் பசங்களை திருப்ப நான் கர்நாடகா கூட்டிகிட்டு வந்து என் தங்கச்சி வீட்டில் விட்டுருக்கேன். அங்கே தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி மொத்த விஷயத்தையும் இந்த ராஜு சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோலாம் கூட்டிகிட்டு போய் இந்த பணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோபாவோட மாஜுரி இருக்க இடத்தாண்டா. இதை பார்த்து ரொம்ப அழுவ ஆரம்பிக்கிறான். சார் இது என் சோபா சார், என் சோபா சார் அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னைக்கு நீ சோபாவை பார்த்தா, என்னைக்கு அந்த கணேஷ் பையனை பார்த்தா அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் அன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னேன்ல சார், அன்றைக்கி தான் சார் நான் கடைசியாக பார்த்தேன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சரிப்பா உன் பசங்களாம் எங்கன்னு கேட்கும்போது, சார் நான் தான் முன்னாடி சொல்லியிருந்தேனே சார், என் தங்கச்சி வீட்டில் விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ராஜியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிப்பா இந்த பாடி ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சு போச்சு, இந்த பாடியை ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும் போது, இல்லை சார் ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போகல, இங்கேனா எரிச்சிடுங்க, நீங்களே எரிச்சிடுங்க, ஊருக்குலாம் எடுத்துகிட்டு போக தேவையில்ல, நானும் அவளும் பிரிஞ்சு 3 மாதம் மேலே ஆகிடுச்சு, அது ஊருக்கே தெரியும், இப்போ கூட்டிகிட்டு போய் அங்கே எரிச்சா வேணா சண்டை எதனா வரும், தேவையில்ல சார் நீங்களே எரிச்சிடுங்கன்னும் போது, சரிப்பா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது, நான் எழுதி கொடுக்குறேன், அதுக்கு மட்டும் நீ சைன் போடணும் போது நம்ம ராஜ்யம் சைன் போட்டுடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அங்கே மேலே அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சார் ஆல்மோஸ்ட் கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு சார், அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க போல, அட்டாப்சி ரிப்போர்ட்ல அதே மாதிரி தானே சார் இருக்குது அப்படின்னும் போது, சரிப்பா அந்த ராஜ்யம் விசாரிச்சு ஆதார் கார்டு பேன் கார்டு அடுத்த ரேஷன் எல்லாம் பார்த்தியான்னும் போது, சார் அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது சார், அவனே வட மாநிலத்திலேருந்து வந்த ஆறு தானே சார், அவங்ககிட்ட இருக்காது அப்படின்னும் போது, சரி கரெக்டாக தான் சொல்கிறேன், அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்காது. கணேஷை விசாரிச்சு பார்த்தியான்னும் போது, சார் கணேஷ் எங்கன்னே ஆளு காணும் சார் என்னும் போது, சரிப்பா அந்த கணேஷை விசாரிச்சு பாரு, அவன் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணார்ல அந்த டாக்டர் தான் கூப்பிட்டுருக்காரு போல. எதுக்கு சார் கூப்பிட்டீங்கன்னு போது, தம்பி உனக்கு அட்டாப்சி ரிப்போர்ட் கொடுத்துருந்தல, அது பார்த்துட்டு பிறகு ஒன்றுமே நான் நோட் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்காரு. என்ன சார் என்ன தெரிஞ்சிச்சு என்னன்னும் போது அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது கிணத்துக்குள்ளே வீழ்ந்தா கண்டிப்பாக வீழ்ந்தவனே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்போம், மேலே போகலாம் ட்ரை பண்ணுவோம், அப்போ நிறைய தண்ணி நம்ம லங்ஸ்குள்ளே போயிடும். ஆனால் இப்போ இறந்து போய் வீழ்ந்தா தண்ணி அந்த அளவுக்கு உள்ளே இருக்காது, இந்த பாடிக்குள்ளே இறந்து போய் தான் வீழ்ந்திருப்பாங்க போல், தண்ணி அந்த அளவுக்கு லங்ஸில் இல்லை, அதனால தான்ப்பா சொன்னேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்த கிணத்துலேருந்து வீழ்ந்திருக்கும் போது எங்கன்னா அடிபட்டிருக்குமா என்னன்னு தெரியல, கழுத்தில் அடிபட்டிருக்கு. ஒருவேளை கிணத்துலேருந்து குதிக்கும் போது இது பாறையில் இடித்து தலையில் என்ன அடிபட்டுச்சா, இல்லை யாரா கில்லர் அவங்கள சாவடிக்க ட்ரை பண்ணும்போது தலையில் என்ன அடிபட்டுச்சா என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியலப்பா, ரிப்போர்ட் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலப்பா, அதனால தான் போய்கிட்ட சொன்னும் போது, இப்போ என்ன சொல்ல வரீங்க, ஒருவேளை கில்லர் தான் சாவடிச்சானா இல்லை சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ தான் போலீஸ் ஆச்சுல, நீ தான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அடுத்த அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த அட்டாப்சி ரிப்போர்ட், அதே டைமில் இந்த கான்ஸ்டபிள் வந்து இந்த சார் உங்களை ஒருத்தர் பார்க்கணுமா உள்ள விழட்டுமான்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் ஆல்ரெடி ஒரு கேஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன், இப்போதைக்கு வேணா அவங்கள அப்புறமா கூப்பிடணும் போது, இல்லை சார் இப்போ கிணத்துல வந்து இறந்து போனார்ல அதை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு போல,
அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்திருக்காங்க, உள்ள அனுப்பட்டுமானும் போது முதல்ல அவங்க உள்ள அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அடுத்து எல்லாரும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு சோபாக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, சோபாக்கு நாங்கள் தெரிஞ்சவங்க இல்லை, ராஜிக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு தான். நீங்கள் நியூஸ் பேப்பரில் போட்டுருந்தீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். ராஜி எங்கள் ஊருக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும், அப்போலாம் வருவான். ஆனால் இப்போலாம் வரதே இல்லை, நீங்கள் நியூஸில் போட்டதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். சரி நீங்களாம் அவருக்கு என்ன முறைன்னு கேட்கும்போது, பக்கத்தில் இருக்கிறது அம்மா, பக்கத்தில் இருக்கிறவங்க தங்கச்சி, பக்கத்தில் இருக்கிற அவரோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். என்ன ஊருக்கு வந்து 1 வருஷம் மேலாச்சா? 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ராஜி வந்து அவன் தங்கச்சி வீட்டில் பசங்களை விட்டு போனான்னு சொன்னார். இது வரைக்கும் தங்கச்சி அந்த தங்கச்சியை கேட்டு பாருங்கன்னும் போது, என்ன ராஜி வந்து என் வீட்டில் பசங்களை விட்டு போனாரா, என்ன சார் சொல்கிறீங்கன்னும் போது, ராஜுவே தான் சொன்னான் என் தங்கச்சி வீட்டில் தான் என் பசங்க இருக்காங்கன்னு. 1க்கு 2 வாட்டி நாங்கள் கேட்டோம், 2 வாட்டியும் தான் சொன்னான்னும் போது, சார் ஏதோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சார், எனக்கு எதுவுமே புரியலன்னும் போது, இங்கே பாருங்கள் நான் இடையில கூட அவனை பார்த்தேன், இது ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ காட்டுறாரு. அந்த ஃபோட்டோ காட்டினவொடனே ஒருத்தர் மூஞ்சி வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. எதுக்குப்பா ஒருத்தர் மூஞ்சி வேறு மாதிரி பார்த்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது, இப்போ வைக்கிறாங்க பாருங்க தங்கச்சி ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா, சார் இது ராஜுவே இல்லை சார், சோபாவோட சொந்தக்கார பையன், தூரத்து சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஜோய்க்கு அப்படியே மூஞ்ச மாற ஆரம்பிக்குது. இப்போ அந்த பெரியவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, சார் சோபாவோட தூரத்து சொந்தக்காரர் தான் சார் இவன் பேர் பூபேஷ்னு சொல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, சரி நம்மகிட்ட அந்த 2 ஃபோட்டோ இருக்கலாம், அந்த 2 ஃபோட்டோ வச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுத்து அங்கே பாருங்க யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் பார்த்துட்டு சோபா இருக்கா, அடுத்து அந்த 2 பசங்க, அடுத்து அந்த பூபேஷ் தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, மேலே அதிகாரி கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க, அவ்வளோதான் அவர் போட்டு கீக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கேஸை கூட உங்களுக்கு ஒழுங்காக பார்க்க முடியுதா, துப்பு இல்லையா இது இல்லையான்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுற. எனக்கு தெரியாது, ஒரே நாள் தான் உங்களுக்கு டைமு, அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த பூபேஷை பிடிச்சிட்டு வரீங்க, இல்லை அவ்வளோதான் அவங்க சீட்டு மொத்த பேர் சீட்டும் கீஞ்சிரும் அப்படின்னு மேலே அதிகாரி சொல்ல. இப்போ அந்த பூபேஷ் தேட தான் போகிறாங்க. அவங்க ஊருக்குள்ள ஏதோ ஆட்டம் மாதிரி திருவிழா போல். இது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ அடுத்து அவங்க டிபார்ட்மெண்ட் மொத்த ஆளுங்க அந்த பூபேஷ் பிடிக்க போவ. அந்த சைரன் சத்தத்தில் அந்த பூபேஷ் அலர்ட் ஆயிடுறான். இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி ஓட நிறைய பேர் அவனை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இடையில நம்ம ஹீரோ தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. அவனை கஷ்டப்பட்டு பிடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ தள்ளி விட்டு ஓட்டுற. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனை எப்படியோ பிடிச்சிடுறாரு போல. அடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லி எதுக்கு நீ போய் சொன்னும் போது இப்போ அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் தான் சோபாவோட தூரத்து சொந்தக்காரன் பூபேஷன் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன் அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டார்டிங் செல் எப்படி பார்த்து இருந்திருப்போம், பூபேஷ் ராஜியா இருந்திருப்பான், ராஜி பூபேஷா இருந்திருப்பான். இப்போ உங்களுக்கு தெளிவாக நான் ஃபோட்டோ போட்டே காட்டுறேன். இவன் தான் பூபேஷ், அடுத்து இவன் தான் ராஜி. அப்படியே கதை உல்டாவாக மாற ஆரம்பிக்குது. பூபேஷ் தான் திருப்பம் அந்த சோபாவை லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருப்பான். அடுத்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம் வர ஆரம்பிச்சிடுது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடுது. கடைசியில் என்ன பண்ணிடுறேன்னா நகலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெருசாக வளர்ந்து போயிடுது. இந்த ராஜி பையன் எப்பவுமே குடிச்சிட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கால, அதனால இந்த சோபாவுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுது. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்திருப்பான் இந்த ராஜி பையன். அப்போ என்ன பூபேஷ் வண்டி இங்கே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பான். அப்போ வீட்டுக்கு வெளியே பார்த்தா அந்த பூபேஷோட சப்பல் இருக்குது. அப்போ உள்ள ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டல் எட்டி பார்த்தா தான் தெரியுது இவங்களும் அவங்கள நெருங்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்து அந்த ராஜி பையனுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அப்படியே கடுப்பை இந்த சைடு வெளியே வந்துடுறான். இந்த சோபா பொண்ணுக்கு யாரும் எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது போல. இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அந்த மொத்த விஷயத்தையும் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாள் பார்த்தா ராஜியை காணும் சார், நாங்களும் 2-3 நாள் தேடணும், அவன் எங்கே போனானே தெரியல, அதனால சோபாவை கூட்டிட்டு நாங்கள் கேரளாவில் வந்து செட்டில் ஆகிட்டோம் சார் இங்கே அப்படி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான் போலீஸ் கிட்ட. இப்போ நேரடியாக அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, அப்போ எப்படி சோபா இறந்து போனா உண்மையை சொல்கிறான் அப்படின்னும் போது இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்காக அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். கேரளா வந்து நல்லாவே செட்டில் ஆயிருக்கான், கை நிறைய நல்லாவே சம்பாரிச்சிருக்கான். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த நிறைய வேலைலாம் எடுபடி மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன் அந்த படத்துக்காக. அதனால வாரத்துக்கு 1 வாட்டி மட்டும் தான் வீட்டுக்கு வரும். அந்த வீட்டுக்கு வந்தவங்க நிறைய காசு சம்பளம்லாம் நிறையவே கொடுப்பாங்க போல. அந்த மொத்த காசு எடுத்துட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட கொடுப்பான். அதே மாதிரி உனக்கு ஒரு நாள் வந்திருக்கான். அப்போ பசங்களை காணும் வீட்டில், எங்க பசங்கன்னு கேட்கும்போது சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு போங்கன்னும் போது, நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்க, பசங்க எங்கன்னு கேட்கும் போது அதெல்லாம் உன் பசங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடா சோபா. இதை பார்த்து அந்த பூபேஷ் என்ன பேசிட்டுன்னு போது, பசங்களாம் வந்து அந்த ராஜு பையன் கூட்டிகிட்டு போயிட்டான் போது, ராஜு பையன் கூட்டிகிட்டு போனான், நான் யாரை கேட்டு கூட்டிகிட்டு போனான் போது அது அவங்க தகப்பன், அவன் கூட்டிகிட்டு போனான் போது தகப்பனா நான் தானே அந்த பசங்கள்லாம் வளர்த்தேன் போது அது உன் பசங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிடறான். இது பார்த்து அந்த பூபேஷ் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என் பசங்க இல்லைனாவும் நான் பசங்களை மாதிரி தான் வளர்த்தேன் அப்படின்னும் போது, அவங்க போய் தொலைட்ட விடுங்க, அந்த தொல்லைங்க நம்மளுக்கு மாதத்துக்கு 4000 ரூபாய் செலவு அந்த தொல்லைங்களாம் இருந்தா, அந்த தொல்லைங்க இல்லைனா மாதம் நம்மளுக்கு 2000 ரூபாய் தான், அந்த 2000 ரூபாய் மிச்சமாகுதுல அப்படின்னு பாருங்கன்னும் போது நம்ம பூபேஷ் செம்ம டென்ஷனில் தள்ளி விட்டுறான். அடுத்து இந்த சைடு ஓரமாக வந்துடுறான். கொண்டாரு கட்சி வந்து பார்த்தா அவள் இறந்து போயிட்டு இருக்கா போல, அங்கே பின்னாடி மண்டையில் அடிச்சு. இதை பார்த்து அந்த பூபேஷுக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. இப்போ மட்டும் அப்படியே அங்கே பாடியை விட்டு போனால் கண்டிப்பாக நாத்தடிச்சு ஆரம்பிச்சிடும். கடைசியில் போலீஸ் வந்துடும், நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பூபேஷ் என்ன பண்ணியிருக்கானா நைட்டோட நைட்டாக இதை எரிச்சிடலான்னு சொல்லி பெட்ரோல் எண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கான். அந்த நேரத்தில் அந்த ஊரில் திருவிழா நடந்திருக்கும் போல, அந்த பம்பா அதே மாதிரி ட்ரம்ஸில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க பட்டுன்னு என்ன பண்ணிருக்கானா பயந்து அந்த கிணத்து பக்கத்தில் அந்த பாடியை வச்சிடறான். கொண்டாரு கழிச்சு என்ன நடந்துருந்தா அந்த பாடி கொஞ்சம் வெயிட்டு தாங்காமல் அப்படியே பின்னாடி இருக்க கிணத்துல விந்து போயிடுது. அடைச்சா கிணத்துல விந்து போயிடுச்சா, சரி விடு அப்படின்னு வந்துடுறான். இந்த மொத்த விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல
கடைசியில் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. 14 நாள் ஜாமீன்ல. அடுத்து பெரிய அதிகாரிலாம் வந்து சூப்பர்ப்பா, நல்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் மாதிரி பாராட்டிட்டு போறாங்க. இப்போ ஜாய் ஃபேமிலியும் நம்ம ஹீரோ ஃபேமிலியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க போல சாப்பிடலான்னு. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ஜாய் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அந்த பசங்க என்ன இருப்பாங்க அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் போது, போலீஸ் வேலைலாம் இப்படி தான், அதெல்லாம் தட்டி விட்டுரு, வேற கேஸ் பற்றி தான் நம்ம பார்க்கணும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறாரு. அதே மறுநாள் தான் காட்டுறாங்க, திருப்பவும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. இப்போ பார்த்தா அவன் இங்கிலீஷில் பேசுகிறான் போல, கோவாலேருந்து இங்கிலீஷில் பேசுகிறான். என்ன சார் அன்றைக்கி பார்த்தா கர்நாடகாலேருந்து ஹிந்தியில் பேசுகிறான், இவனா கோவாலேருந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறான், நம்ம ஊர் ஆளுங்களோட வெளியூர் ஆளுங்க தான் சார் நம்ம ஊரில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு அந்த ஆள் கிளம்பிட்டேன். நம்ம ஹீரோ உள்ள போனார், ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த டெட் பாடி கட்சிச்சில் அந்த கிணறு, அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் மாதிரி வந்திருக்கும், அந்த மெல்லூரில் ஒரு டெட் பாடி இருக்குதுன்னு. அந்த கேஸ் நம்ம ஹீரோ விசாரிக்கவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதே டைம் நம்ம ஹீரோக்கு ஒன்னொன்று யோசனை ஞாபகம் வருது. என்னன்னா அந்த மெல்லூர் எந்த இடம்னு கேட்கும்போது ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பாரு. அதே டைம்ல இவனை கேட்டிருப்பாங்க, எங்கப்பா உன் பையங்கள்னு கேட்கும்போது எங்கள் தங்கச்சி வீட்டில் விட்டுருக்குன்னு சொல்லுவான். தங்கச்சி வீடு எங்கன்னு கேட்கும்போது மெல்லூர்னுவான். அதே டைமில் இந்த ஆளுங்களை வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்பா அம்மா அவங்ககிட்ட கேட்கும்போது மெல்லூர் தானே இருக்காங்கன்னு கேட்கும்போது, மெல்லூர் அது ஃபாரஸ்ட் ஏரியா சார், அங்கே யார் சார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாள். அப்போ மொத்தம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர அந்த கேஸ் விசாரிச்சாகணும். இப்போ ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்து நாங்கள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி அந்த கேஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது, சார் அந்த கேஸ் ஒன்றுமோ பெண்டிங்கில் தான் சார் இருக்குது அப்படின்னும் நான் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த டெட் பாடி அப்படியே எருகி வச்சிருக்காங்க போல, எலும்பு மட்டும் தான் இருக்குது. கூடவே அந்த காந்த விளக்குன்னு சொல்லுவாங்களே பழங்காலத்து விளக்கு, அந்த மாதிரி ஒரு விளக்கும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இந்த விளக்கு எங்கே இருக்குது, யார் இருந்து வாங்கினாங்க, எங்கேருந்து வாங்கினாங்க, நம்ம இதை பற்றி பார்க்கலாம், இதை பற்றி கேட்டு பார்க்கலாம். இந்த இடத்தாண்ட இந்த விளக்கு எதுக்கு இருக்குது, நம்ம ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கினா இது யார் வாங்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்க. அப்போ ஒரு கடையில் சார் இது எந்த சார்ன்றான், இது எப்படிப்பா உந்து நீ ஷோரா சொல்கிறான் போது, சார் அங்கே பாருங்கள் சார் அந்த விளக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது எங்களோட லோகோ தான் அப்படின்னு சொல்ல. அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது, ஆமாம் சார் இது எங்கள் கடையில் வாங்குறது தான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 20 காந்தக விளக்கு தேவைப்படுது, பழைய காலத்து விளக்கு தேவைப்படுது, ஒரு பாட்டுக்காக தேவைப்படுதுன்னு ஒரு டேரக்டர் தான் வாங்கிட்டு போனாருன்னும் போது, சரி அவரோட நம்பர் இருந்தால் தாங்கன்னும் போது அந்த நம்பரை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் டேரக்டர் கிட்ட கேட்டேன், என் கிட்ட கேட்காதப்பா ப்ரொடியூசர்கிட்ட போய் கேளு, அவருக்கு தான் தெரியணும் போது ப்ரொடியூசர் கிட்ட கேட்கும் போது, ஆமாம் ஒரு பாட்டுக்காக 20 வேணும் சொல்லியிருந்தாங்க, நான் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் யார் யார் நடிச்சது, யார் யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் கேட்கும்போது அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தா அதில் பூவேஷும் ஒரு பாட்டாக இருந்திருக்கான் போல. அதில் அவனை பிடிச்சி திரும்ப விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லி எதுக்கு அந்த விளக்கு வாங்கினும் போது, சார் விளக்கா சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் நடிக்க ஆரம்பிக்கிறான். தம்பி நீ போய் சொல்கிற நல்லாவே தெரியுது, உண்மையை சொல்லி எதுக்கு அந்த விளக்குன்னும் போது, சார் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் போது, சார் அப்போ கையில் என்னப்பான்னு கேட்கும்போது, கையில் பார்த்தா எதுவும் தீக்காயம் பட்ட மாதிரி தெரியுது, தம்பி உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த படத்தில் வர ஒரு டான்ஸ்க்காக தான் அந்த விளக்கு வாங்கியிருப்பாங்க. அந்த படத்தோட பாட்டு போட்டு காட்ட, தம்பி இப்போது ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை சார் எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறான். தம்பி உண்மையை ஒத்துக்கோ, அதில் 19 விளக்கு தான் இருந்திருக்கு, ஒரு விளக்கு மிஸ்ஸிங்கு, அது நீ தான் எடுத்துகிட்டு போயிருக்க அப்படின்னும் போது, ஆமாம் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த விளக்கு, அதனால தான் சார் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த விளக்குக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சார், அந்த விளக்கு எங்கள் வீட்டில் தான் சார் இருக்குன்னும் போது, வீட்டில் இருக்கா தம்பி, ஆல்ரெடி இந்த விளக்கை நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு, அந்த கொலை நடந்த இடத்தாண்ட தான் இருக்குது, இப்போ நான் சொல்லிட்டோமா ஒரு விஷயத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விளக்கில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து அந்த டெட் பாடிக்குள்ளே இருந்திருக்கு, அது 10 கணநாள் தான் அந்த டெட் பாடிக்குள்ளே அந்த கெமிக்கல் இருந்திருக்கு போல. இப்போ நீ என்ன நடந்திருக்கும் நீயே சொல்கிறேன், உன்னை அடித்து விசாரிக்கிறான்னு கேட்கும்போது அவனே ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி நைட்டு வந்து சோபாவும் அடுத்தது இவனும் ஒன்றா இருந்திருப்பாங்க. அப்போ வெளியேந்து யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த சோபா பொண்ணு வெளியே வந்து பார்க்கும்போது யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. மறுநாள் வந்து பூபேஷ் வண்டி துவச்சிட்டு இருக்கு. அதே டைமில் அந்த சோபா பொண்ணு வந்து சொல்கிறேன், நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு, அது வேறு யாரும் இல்லை என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டாரு அப்படின்னும் போது, அவர் எப்படி பார்த்தாரு நீ எப்படி சொல்கிறன்னும் போது, இல்லை எப்பவுமே வேலைக்கு போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவார், ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசலை, கண்டிப்பாக அவர் பார்த்துட்டாரு, எப்படினாலும் இன்றைக்கி நேற்று என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவார், நான் இறந்து போயிடுவேன், என் பசங்களும் இறந்து போயிடும் அப்படின்னு பயப்பட. இதை பார்த்து பூபேஷ் நான் இருக்கிறல்ல, நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அன்றைக்கி நேற்று அந்த பூபேஷ் அந்த வீட்டுக்கு போயிருப்பான். என்னென்னு பார்த்தா அவன் கைத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். எனக்கே தப்பு வேலை பண்ணுறேன், எனக்கு துரோகம் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் பூபேஷ் வர அந்த ராஜ் பையன் விட்டுறான். அடுத்து இவங்க 2 பேரும் எப்பவுமே குடிப்பாங்க போல, இவன் தினமே சரக்குலாம் வாங்கி வந்து கொடுப்பான் போல, அதே மாதிரி சரக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ராஜ் பையன் நல்லா குடிச்சிட்டு வளர ஆரம்பிக்கிறான். எனக்கு நீ துரோகம் பண்ணலாம் நினைக்கிறான்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வர, நம்ம ராஜ் நல்லாவே பிடிச்சி அந்த பூபேஷை பிடிச்சி நல்லாவே அடிக்கிறான். பூபேஷ் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணால் ஒன்றும் பண்ண முடியல, பிடிச்சி நல்லா அடிக்கிறான் ராஜ். பூபேஷை அடிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் சுத்தமாக முடியல. அவன் பார்க்க நல்லா பைல்வான் மாதிரி இருக்கனால பிடிச்சி நல்லா அடின்னு நடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த ராஜ் வந்து பூபேஷ் கைத்தை பிடிச்சி நெச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 2 பேருக்குள்ள திருப்ப சண்டை நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, பூபேஷ் வந்து ராஜ் கைத்தை பிடிச்சி நெச்சிக்கிட்டு இருக்கு. அதே டைமில் யாரோ ஒருத்தர் கயிறு தூக்கி போடுறாங்க, வேறு யாரும் இல்லை, அந்த சோபா பொண்ணு தான் தூக்கி போடுறான், அவனை கைத்தில் போட்டு நெசிக்கிற மாதிரி. அடுத்து என்ன பண்ணிடுறேன்னா, இந்த பூபேஷை ராஜ் கைது பிடிச்சி நெசிக்க கொஞ்ச நேரத்தில் ராஜ் துடிச்சு இறந்து போகிறான். இப்போ இந்த பாடி எப்படியாவது எரிச்சவனும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பிளான் போட்டு இவனை எரிச்சிடலாம் அப்படின்னு மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க.
அப்போ கூடவே இந்த காந்த விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. சரி அங்கேயே ஒரு காஞ்சி போன இலை மாதிரி இருக்கு, இதை வச்சு பற்ற வச்சு அவன் மேலே தூக்கி போட்டாலும் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு கீழே ஒரு காஞ்சி போன இலை இருக்கும். அந்த காஞ்சி போன இலையை வச்சு பற்ற வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு அவன் கையில் கொஞ்சம் எண்ணெய் பட்டிருக்கும் போல, அவன் கை எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த டைமில் அந்த கீழே அந்த காந்தக விளக்கு போட்டுறா, அது சுற்றி எரிய ஆரம்பிச்சிட்டு இவன் கையிலையும் கொஞ்சம் தீ சுட்டுறது போல. அந்த கை தீ சுட்டுறது தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. அதான் கேட்டிருப்பாரு, அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோ கேள்வி கேட்குறாரு, அப்போ சோபாவை கொண்டது யாருன்னு கேட்கும்போது அப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனை கொலை பண்ணிட்டு பிறகு இங்கே கேரளாவுக்கு வந்திருப்பாங்க, ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த சோபா பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, வா நம்ம சொந்த ஊருக்கே போகலாம், உன் சொந்த ஊருக்கு போய் ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியும்ல, அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வாழலாம், நம்ம 2 பேரும் மரியாதையாக வாழ்ந்தாகணும் அப்படி இப்படின்னு பேச பூபேஸுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ மட்டும் என்னை ஏமாத்தலாம் நினச்சேன்னு வச்சுக்கேன், அந்த ராஜ் பையனை கொலை பண்ணது ஊர் ஃபுல்லாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல அப்போ வில்லத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான் இந்த பூபேசி. அன்னைக்கு நேற்று என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த பொண்ணை இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் போல, தலைக்கானை வச்சு ஐத்து கொலை பண்ணிட்டு இருக்கான் போல. இந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறான். சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க, இந்த தப்பு மட்டும் தான் பண்ண, வேற எந்த தப்பும் பண்ணலன்னும் போது அப்போ குழந்தைங்க என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்கும் போது பின்னாடி இருக்க கான்ஸ்டபிள் என்ன அவங்களே கொண்டுட்டு இருப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு டென்ஷன் எடுத்து என்னடா பண்ணணும்னு சொல்லி அவனை எட்டி ஒதுக்க, சார் நான் எதுவுமே பண்ணல சார், நான் அப்படியே வந்துட்டேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னும் போது சார் உண்மையை ஒத்துக்கிறேன் சார் திரும்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணியிருப்பானா, அந்த பாடியை தூக்கி போட்டு இந்த ஊர் விட்டு கிளம்பிடலாம், நம்ம இங்கே இருக்கிற மாதிரி எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது, மொத்த ட்ரெஸ்ஸும் போட்டு கிளம்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு நினைக்கும் போது அந்த சின்ன பொண்ணு ஏஞ்சிட்டு இருக்கா போல. அப்போ எனக்கு பசிக்குதுப்பான்னு சொல்லும் போது இவனை சின்ன குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாடு போட்டு ஓட்டி இருக்கு. அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான், பேசாமல் இவங்களை எங்கன்னா அனாதை ஆசிரமத்தில் விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் அனாதை ஆஸ்பத்திரியில் கேட்டு பார்க்குறாங்க. ஒரு 3-4 இடத்தாண்ட சுத்தமாக விட்ற மாரி தெரியல. இல்லைப்பா பண்ண முடியாது, ஆல்ரெடி அதிக பேர் இருக்காங்க, வேற ஒரு இடத்த பாருன்னு சொல்லியிருக்காங்க. இவன் ஏன் இதேமாதிரி பண்ணுறான்னா, ஆல்ரெடி இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ அங்கே போய் குழந்தை வச்சா இவனுக்கு தான் அசிங்கமாயிடும். அதனால இவன் ஒரு கிரிமினலான மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறான். பேசாமல் இவங்க நம்மளை ட்ரெயினில் விட்டு வந்துடலாம் அப்படின்னு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் அங்கே இருக்க ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு இருப்பா, அப்பா உனக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரெயினும் கிளம்ப அங்கே இருக்க சின்ன பையன் வந்து அப்பான்னு கத்திட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் தான் கிளம்பிட்டால, இங்கே ஒன்றும் பண்ண முடியல. அந்த சின்ன பையன் அப்படியே எழுதிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த மொத்த விஷயத்தையும் இவன் சொல்ல நம்ம ஹீரோக்கு சரியான கடுப்பை அவன் பூச்சி நல்லா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பூபேஷ் உண்மையை சொல்கிறானே இல்லை வேற எங்கன்னா கொலை பண்ணிட்டு போயிட்டானு சொல்லி சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரயில்வே கேமராவில் தெரியுது அந்த பூபேஷ் இங்கே தான் இருந்திருக்கான் போல. அந்த குழந்தைங்களை விட்டு போன அந்த மொத்த விஷயத்தையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த மொத்த விஷயத்தையும் மேல் அதிகாரி கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, தேடி கண்டுபிடிக்க நினைக்க போறியா தம்பி, இது ஒன்றும் ஒரு ஸ்டேஷன் இல்லை, மும்பையில் எவ்வளோ ஸ்டேஷன் இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்படியே மறந்துடு அப்படின்னு மேல் அதிகாரி சொல்ல. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் புரியல. எப்படி தான் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரே களத்தில் இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இடமா விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆர்ஃபனேஜ் அங்கே எங்கன்னு போறாரு. ஒரு இடத்துல குழந்தை கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, பேசாமல் நம்ம ட்ரெயினில் போனால் கண்டிப்பாக அந்த குழந்தை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், அங்கே இருக்க ஆளுங்கள்ட்ட ஃபோட்டோ வச்சு விசாரிச்சு பார்க்கலாம், அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தான் ட்ரெயின்லேயே போக மாட்டீங்களே, எப்படி போவீங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அந்த பசங்களை காப்பாற்றுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் அவர் திரும்ப ட்ரெயினில் ஏறுறாரு. ஸ்டார்டிங்ஸில் ஏறினார் பற்றி ஆகிறது, இப்போ தான் அவர் ட்ரெயினில் ஏறுறாரு அந்த குழந்தைகளுக்காகவே. அதோட நம்ம ஹீரோவில் இருக்கிற அந்த கில்ட்டி ஃபீலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ட்ரெயினில் இருக்கவங்க மொத்த பேர்ஸ்ட்டும் விசாரிக்கிறாரு, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கவங்க ஒருத்தருக்குமே தெரியல. ஏன் நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறாரு, கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ரிட்டர்ன் வீட்டுக்கும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அதை போஸ்ட்டும் போட்டுருப்பாரு, அந்த பசங்களை எங்கே கண்டுபிடிச்சி தரீங்களோ உங்களுக்கு காசு தரேனே, அதிலே பாதி பேர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு முதல்ல காசு அனுப்புங்க, அடுத்து நான் பசங்களை அனுப்புறேன்னு சொல்லி நிறைய போய் கல்லாம் வருது போல. இது மொத்த விஷயத்தையும் அங்கே இருக்க ஜாயிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதே டைமில் ஒரு போலீஸ் பேசிட்டு இருக்கு. அதே டைமில் நம்ம ஹீரோக்கு போலீஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறாரு. அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் போட்டிருந்தீங்களா போஸ்ட், அது பார்த்தேன், கண்டிப்பாக ஒரு இடத்துல பசங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வரீங்களா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னும் போது, பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கட் பண்ணிடுறாரு. வந்து இந்த ஜாய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நம்பிக்கையே இல்லை, இப்போ மட்டும் போய் என்ன பண்ண போகிறோம், மும்பைக்கு தேவையில்லாத விஷயம்தான், அங்கே போனால் மட்டும் பசங்க எந்திரா போகிறாங்க, எனக்கு மனசே சரியில்லை, அந்த பசங்களை கண்டுபிடிக்க முடியாது போல் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. இது பார்த்து தாயி மும்பையில் இருக்க வாய்ப்பு இருக்குது, வா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலான்னும் போது, எப்படிப்பா அங்கே மும்பையில் இருக்க வாய்ப்பு இருக்குது நீயே சொல்கிறன்னும் போது, எல்லா இடத்தையும் தேடியாச்சு, அட்லீஸ்ட் அந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம தேடி பார்க்கணுமே, கடைசியில் நானும் வரேன், உன் கூட நானும் வரேன், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்ல அடுத்து ஒத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோவும் ஜாயும் அந்த மும்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இது சொன்னீங்க எங்கன்னு கேட்கும் போது, அங்கே மேல் அதிகாரி ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மேக்ஸிமம் இதேமாரி பசங்க காணாமல் போனால் சில பேர் கடத்தி வச்சிருப்பாங்க, கடத்தி வெளிநாட்டில் அனுப்புகிற ஆளுங்க ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் நம்ம பார்த்தாகணும் போது, எப்படி மேம் அங்கே போகணும் போது, அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியாது, நிறைய மோஸ்ட் பெரிய பெரிய கிரிமினல் தான் அங்கே தான் இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்ம அலோட் பண்ண மாட்டாங்க, நம்ம பற்றி எப்படியாவது ரகசியமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க ஒரு போலீஸாலேருந்து மேம் எனக்கு ஒரு ஆள் இருக்கார், அவர் வச்சு நம்ம உள்ளே போகலான்னும் போது, சரி அவர் கூட போங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிறைய சின்ன பசங்களை கடத்திலாம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் கத்துறாங்க, என்னை காப்பாற்றுங்கலாம் கத்திட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ கண்டுக்காம அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா மெயின் ஆள் ஒரு தாதா மாரி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்தமாரி சின்ன பசங்களாம் விற்பாரு போல. அவர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது அதெல்லாம் முடியாது கிளம்புன்னும் போது, பட்டுன்னு நான் மட்டும் உன்னை வெளியே சொல்ல, நீ மொத்தமே காலி விடாம அங்கே இருக்க போலீஸ் சொல்ல, அடுத்து என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் அந்த தாதாவும் போய் பாருங்க அப்படின்னு ஒரு ஆளை அடியால
விட்டு சொல்றான். அங்க பார்த்தா நெறைய சின்ன பசங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இதே மாரி போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்காம இங்க வெளிய சின்ன பசங்க சுத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி சின்ன பசங்கள்லாம் இதே மாரி கூப்ட்டு வச்சிருப்பாங்க போல. அதே மாரி நெறைய சின்ன பசங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஃபோட்டோ வச்சு செக் பண்ணி பார்க்குறாரு. ஆளுங்க எங்கனா இருக்காங்களான்னு பார்த்தா எந்த ஒரு சின்ன பசங்களும் என்னடா கடைசியில மும்பைக்கு வந்து கூட அந்த பசங்க கிடைக்கல மாரி நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன பொண்ணும் அடுத்து ஒரு அண்ணனும் பேசுற மாரி தெரியுது. பாரு அண்ணன் ஊட்டல வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு பேசிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா அங்க 2 சின்ன பசங்களும் இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுது. அடுத்து அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ அந்த 2 சின்ன பசங்கள கூட்டிட்டு வந்துடுறாரு. அடுத்து கேரளா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா அங்க இருக்க நெறைய மீடியாலாம் போலீஸ் ஸ்டேஷன சுத்தி நின்னுட்டு கடைசியில கார் வருது. என்னன்னு பார்த்தா அந்த கார்ல இருந்து அந்த சின்ன பையனும் அடுத்து அந்த பொண்ணும் இறங்குறாங்க. இத பார்த்து அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. கடைசியில இந்த சின்ன பொண்ணும் அந்த பையனும் காப்பாத்திட்டாங்க மாரி தான் பார்க்குறாங்க. கடைசியில ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாரி தெரியுது. கடைசியில பார்க்கும்போது தான் தெரியுது. இது உண்மையா நடந்த ஒரு ரியல் சம்பவம் போல இதான் படமா எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து ஒன்னொன்னும் போக ஆரம்பிக்குது. வருஷத்துல 43,000 பேர் கிட்ட சின்ன பசங்க கடத்துறாங்க. அதுல 38,000 பேர் கிட்ட கண்டுபிடிச்சிடுறாங்க. மீதி 5,000 பேர் மாயமா மறைஞ்சிடுறாங்க. அவங்க எங்க இருக்காங்க கூட ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஒரு கடைசியில இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லி ஆகணும். கண்டிப்பா இந்த படத்துல பல ட்விஸ்ட்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கமெண்ட் பக்கத்துல ஹைப் ஒன்று இருக்கும். அதை தொடுங்க. அப்பதான் நீங்க ஒரு 10 பேர் தொட்டா இன்னொரு 10 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். அதனால தான் சொல்றேன். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.